அடுத்து இன்னொரு கதை, அதே 33 எபிசோடில் எல்லா விக்கிரகங்களிலும் எல்லா சித்திரங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் பாபா சொல்லிகிட்டே இருப்பாரா பாருங்கள். அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு அற்புதமாக ஒரு நிகழ்வு, அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாலாபுவான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அற்புதமான சாய் பக்தர். பிரமாதமாக பஜன்ஸ்லாம் பண்ணுவார். நவீன துக்காரம்னு சொல்லுவாங்க அவர். அந்த அளவுக்கு பிரமாதமாக பஜன்லாம் செய்யக்கூடியவர், பாபாவின் தீவிரமான பக்தர். அவர் ஒரு முறை ஷீரடிக்கு வரக்கூடிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. 1917ஆம் ஆண்டு ஷீரடிக்கு வரார். பாபாவை மசூதியில் சென்று வணங்குகிறார், சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அவர் எழுந்தோடனே பாபா சொல்கிறார், இவரை எனக்கு 4 ஆண்டுகளாக தெரியுங்கிறார். அவர் மிரண்டுட்டார். அவர் பாலாபுவா, இல்லை சாய்நாதா, நான் வந்ததே இல்லை, இதான் முதல் முறை ஷீரடிக்கு வருகிறேன் அப்படின்னா. பாபா சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உதவியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அவரை. அவர் அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. 4 ஆண்டுகளாக நமக்கு தெரியும்னு பாபா சொல்கிறாரு, இது எப்படி, எது சாத்தியம்? மகான்களுக்கு இதெல்லாம் உண்டு, ஆனால் என் விஷயத்தில் எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை உணர வைக்கிறார் சாய்நாதர். 4 ஆண்டுகளுக்கு முன் சாய்நாதரின் உருவப்படத்தின் முன்பு, சித்திரத்தின் முன்பு இவர் நமஸ்காரம் பண்ணுறார். அவர் தான் சொல்கிறாரு, எல்லா சித்திரத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேங்கிறார் இல்லையா. அப்போ பார்த்துருக்காரு இவரை. எப்போ கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறார் பாருங்கள், பாலாபுவாவை 4 ஆண்டுகளாக எனக்கு தெரியுங்கிறார். அதுதான் சாய்நாதர். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு பாபாவின் படம் இருக்குன்னாலே போதும் நமக்கு. அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு சச்சரிதம் இருக்கிறதா, அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஸ்தவன மஞ்சரி இருக்கிறதா, அவர் நம்மோடு இருக்கிறார். இதெல்லாம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா. இந்த விக்கிரகம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறையா பாபாவை பற்றி ஒரு விஷயங்கள் வெளியில் உலவி கொண்டிருக்கிறது. ஷீரடிக்கு போனால் முதல்ல விக்கிரகம் தான் வாங்கணுமா. இப்போ புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. ஷீரடிக்கு போனால் முதல்ல வாங்கிறது விக்கிரகம் தான் வாங்கணும். இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லிட்டு தெரியாதீங்க. அந்த மாதிரிலாம் தப்பு. அந்த மாதிரிலாம் ஏன்னா வாங்காமல் வந்திருந்தாங்கன்னா அவங்க மனநிலையில் யோசிச்சு பாருங்கள். சச்சரிதமில் எங்கேயாவது போட்டிருக்கா ஷீரடி யார் வந்தாலும் முதல் என் விக்கிரகத்தை வாங்க வேண்டும் போட்டிருக்கா? பாபா சொல்கிறது என்ன, எனக்கு வழிபாட்டு முறைகளே இல்லைங்கிறார் சாய்நாதர். அப்படிங்கும்போது இதெல்லாம் புதுசாக ஏன் கிளப்பி விடுறீங்க? தயவுசெய்து சகோதரர்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. சச்சரிதத்தில் இல்லாத எதையுமே நடைமுறைக்கு கொண்டு வராதீர்கள். தயவுசெய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான்.